வெல்கம் டு தமிழ் சினிவுட். சலார் 2 திரைப்படத்தில் சிங் டாம் சகோத் அவர்கள் முக்கியமான ரோலில் நடிக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. பிரசாந்த் நீல் இயக்கத்தில் உருவாகிற இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் கூடிய சீக்கிரமாக தொடங்க போகுது. உப்பு புலி காரம் திரைப்படம் வருகின்ற மே 30 ஹாட்ஸ்டாரில் நேரடியாக ப்ரீமியம் பண்ண போகிறதா ஹாட்ஸ்டார் தரப்பிலிருந்து இந்த படத்துடைய ப்ரொமோ வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. நடிகர் தனுஷ் அவர்களுடைய ராயன் திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் ஜூன் 1 அப்படின்னா ஜூன் 2 சென்னையில் ரொம்ப கிராண்டாக நடக்க போகிறதாகவும் இந்த திரைப்படத்தை கோகுலம்ஸ் மூவி ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க கேரளாவில். மேலும் இந்த திரைப்படம் ஜூன் 13 பிக்கஸ்ட் படமாக பெயின் இந்தியா படமாக ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் ஜெயம் ரவி தற்போது பிரதர் திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்கில் இருக்கார். இந்த வீக்கில் இந்த படத்துடைய ஷூட்டிங் முடிய போதான். இந்த படத்தை முடிச்சுட்டு காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலையும் ஜீனியஸ் திரைப்படத்திலையும் ஜெயம் ரவி நடிக்க போகிறார். இந்த 2 படத்தை முடிச்சுட்டு தனி ஒருவன் 2 திரைப்படத்தில் ஜெயம் ரவி நடிக்க போகிறார். இயக்குனர் சுதா கங்காராவ் அவர்கள் சூர்யா வச்சு சூர்யா 44வது திரைப்படம் பண்ண போகிறதா ஏற்கனவே தகவல்லாம் வெளியானுச்சு. அதன் பிறகு அந்த படத்துடைய கதைக்களம் பிடிக்கலங்கிறதுனால சூர்யா அந்த படத்திலிருந்து விலகினதா சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் அந்த கதையை தற்போது சிவகார்த்திகேயன் சியான் விக்ரம் கிட்ட சுதா கங்காராவ் சொல்லியிருக்கிறதாகவும் இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒரு ஆள் அந்த கதையில் நடிக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் அதே போல் சுதா கங்காராவ் சியான் விக்ரம் அவர்களுடைய பையனான துரு விக்ரமை வைத்தும் ஒரு படம் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தற்போது தகவல் வெளியாயிருக்கு. சூர்யா நடிக்க இருந்த கதையில் சியான் விக்ரம் அப்படின்னா சிவகார்த்திகேயன் நடிக்க போகிறதா வந்த தகவலை கேட்ட சூர்யா ரசிகர்கள் கொஞ்சம் அதிர்ச்சியில் இருக்காங்க. மேலும் சூர்யா அவர்களுடைய 44வது திரைப்படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைக்க போகிறதா இன்னைக்கு சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக படக்குழு தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. இந்த படம் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா ஹீரோவாக நடிக்கிறாங்க. சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பில் உருவாகிற இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் ஜூன் மாதம் ஊட்டியில் முதல்கட்ட ஷூட்டிங் தொடங்க போகுது. அடுத்த வருடம் பூஜா ஹாலிடே ஸ்பெஷலாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் தற்போது படக்குழு பிளான் பண்ணி வச்சிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. நடிகர் கமலஹாசன் அவர்களுடைய இந்தியன் 2 திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச்சை ஜூலை 1 நேரு ஸ்டேடியத்தில் ரொம்ப கிராண்டாக படக்குழு நடத்த போகிறாங்களாம். மேலும் இந்த திரைப்படத்தை ஜூலை 12 பிக்கஸ்ட் பேன் இந்தியன் படமாக படக்குழு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நடிகர் ரஜினிகாந்த் அவருடைய வேட்டையன் திரைப்படத்துடைய ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அடுத்தபடியாக கூலி திரைப்படத்துடைய ஷூட்டிங்கில் நடிக்க தயாராகிட்டு இருக்கார். கூலி திரைப்படத்துடைய ஷூட்டிங் ஜூன் 6 சென்னையில் ரொம்ப கிராண்டாக தொடங்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. தளபதி விஜய் அவர்கள் விக்ரமன் பையனை மீட் பண்ண வீடியோவை விக்ரமன் பையன் மற்றும் விக்ரமன் தரப்பிலிருந்து நேர்த்தி வெளியிட்டாங்க. விக்ரமன் பையன் தற்போது ஹிட் லைஃப்னு ஒரு படத்தில் ஹீரோவாக நடித்து முதல் ஹீரோவாக அறிமுகமாகிறார். அந்த படத்துடைய ட்ரெய்லரை விஜய் கிட்ட காட்டும் போது எடுக்கப்பட்ட வீடியோ புகைப்படத்தை அவங்க தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க. தளபதி விஜய் தற்போது அமெரிக்கா போயிருக்கார். அங்கே கோட் படத்தோடைய யங் விஜயோடைய போஷனை ஏஐ தொழில்நுட்பம் மூலம் மாற்றி அமைச்சு டப்பிங் மற்றும் ஷூட்டிங்கையும் அங்கே படக்குழு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு வாரத்துக்குள்ளே அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு சென்னை மேற்குள்ளே சென்னையில் இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங்கை முடிக்கிற ஐடியாவில் இருக்காங்க. கோ திரைப்படத்துடைய முக்கியமான அப்டேட்டை அடுத்த வாரம் படக்குழு வெளியிட வாய்ப்பு இருக்கிறதாவும் அடுத்த மாதம் இந்த படத்துடைய 2வது சிங்கிளையும் படக்குழு ரிவீல் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.